மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் ஒரு ஆணுடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அதன் மூலமாக அவருக்கு உச்சக்கட்டம் ஏற்படாமல் இருப்பதற்குரிய விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இன்று முக்கியமாக ஃபீமேல் ஆர்காசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற உச்சக்கட்டம் என்றால் என்ன? பல பேருக்கு, பல ஆண்களுக்கு இது தெரியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த ஃபீமேல் ஆர்காசம் என்றால் என்ன என்பதை பற்றி இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுவதற்கு பயப்பட வேண்டாம். இது முற்றிலுமே ஒரு ஹெல்த் எஜுகேஷன் ப்ரோக்ராமாகத்தான் இது இருக்கின்றது. அதே நேரத்தில் டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்த மறக்க வேண்டாம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்த முடியும். ஒரு பெண் இந்த உலகத்திலே பிறந்து கடைசியிலே திருமணம் முடித்து அவருடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்னவென்றால் இந்த உச்சக்கட்டம் அடைவது, ஆர்காசத்தை அடைவது. எனவே இந்த ஆர்காசத்தை அடையாத பெண்கள் தங்களுடைய வாழ்வை முற்றிலுமே ஒழுங்காக, திருப்திகரமாக, சம்பூர்ணமாக வாழவில்லை என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். எனவே இந்த பெண்களுக்கு இந்த உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு இன்பமோ ஒரு தூக்கமோ எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், சில பேர் அதை ஒரு சில விடயங்களுக்கு அவர்கள் இலக்கணப்படுத்தி இருக்கிறார்கள். என்னவென்றால், எவ்வாறு ஒரு 10 தூக்க மாத்திரைகளை நித்திரை கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த 10 தூக்க மாத்திரைகளை எவ்வாறு ஒரே அடியாக போடுகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு ஆழ்ந்த தூக்கம், அது இந்த ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு முறையும் உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது ஏற்படுவதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் பெண்கள் இந்த உச்சக்கட்டம் அடைந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்பாடு நீங்கள் பார்க்கலாம், இந்த அந்த நல்லாக ஒரு ஆழ்ந்த தூக்கத்திலே போவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த பாலியல் தொழிலாளிகள் கூட எங்களை சொல்லியிருக்கிறார், அவர் ஹோட்டலை 1 மணி நேரத்துக்கு தான் அந்த ரூமை அவர்கள் ஹயர் பண்ணி போட்டு அந்த செக்ஸ் முடிந்த பின்பாடு அவர்கள் அந்த இடத்துல இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்ற போது பலவிதமான சங்கடங்களை அவர்கள் எதிர்கொள்வதாக எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே எவ்வாறு 10 தூக்க மாத்திரைகளை உட்கொள்கின்ற போது ஏற்படுமோ அதே அளவான ஒரு தூக்கம்தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு முறையும் உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது ஏற்படுகிறது. அதே நேரத்திலே ஒரு பெண்ணிலே உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது முற்றிலுமே உடலிலே ஒரு திருப்திகரமான முழுமையான உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது அந்த பெண்ணினுடைய உடலிலும் மனதிலும் பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மிக மிக முக்கியம். அதிலும் உங்களுக்கு தெரியும், இந்த மூளையிலே இருந்து சுரக்கப்படுகின்ற இந்த வேதியியல் பொருட்கள், அதாவது நல்ல வேதியியல் பொருட்கள், குட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆக்சிடோசினாக இருக்கலாம், டோபமினாக இருக்கலாம், செரோட்டோனினாக இருக்கலாம். இவை எல்லாம் என்ன செய்கிறது என்றால், ஒரு பெண்ணுக்கு அந்த உடலின் மூலமாக, அந்த உச்சக்கட்டத்தின் மூலமாக மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு உடல் சமநிலையை, அதாவது சொல்லுவோம் பிசிக்கல் ஈக்குலிபிரியம், உடல் சமநிலையை அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்துகிறது. எனவேதான் திருமணம் முடித்த பிற்பாடு 6-7 மாசத்துக்கு பிற்பாடும் ஒரு பெண் ஒரு முழுமையான ஒரு உச்சக்கட்டத்தை அடையவில்லை என்றால் அவரை பார்த்தீர்களாக இருந்தால் ஒரே கவலையாகவும் ஒரே யோசனையாகவும் தான் இருப்பார்கள். அதே நேரத்திலே
அடிக்கடி தன்னுடைய கணவர்களுடனோ தன்னுடைய ஆண் துணையினோ உச்சக்கட்டம் அடைகின்ற பெண்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் சந்தோஷமாகவும் முகம் முழுக்க சிரித்த முகத்துடன் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது மிகவும் முக்கியம். நீங்கள் நேரடியாகவே எங்களாலே காணக்கூடியதாக இருக்கும். ஒரு பெண் திருமணம் முடித்த பிற்பாடு அல்லது யாருடனாவது ஒரு பாலியல் உறவு தொடர்பினை வைத்துக் கொண்டிருந்தால் அந்த பெண் மிகுந்த சந்தோஷமாகவும் ஒரு அழகாகவும் அதே நேரத்திலே முகம் முழுத்த சிரித்த முகத்துடன் இருப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்ன? இந்த மூளையிலே, முக்கியமாக இந்த மூளை நரம்பு மண்டலத்திலே வெளிவருகின்ற இந்த குட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பொருட்களும் இந்த குட் ஹோமோன், இந்த ஆக்சிடோசின், செரோட்டோனின் போன்ற பொருட்கள், டோபமின் போன்ற பொருட்கள், இவற்றின் மூலமாகத்தான் இந்த சந்தோஷமான அந்த உணர்வை அந்த பெண்ணுக்கு தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்படுகிறது. எனவேதான் உங்கள வீட்டிலே உங்களுக்கு நல்லாக சமையல் இருக்க வேண்டுமானால், சுவையுடன் உணவு இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? முதல் ராத்திரியிலே நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய மனைவியை நீங்கள் முழு உச்சக்கட்டம் ஏற்படுத்த வேண்டும். அப்போது இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லாவிட்டால் ஒரே மனைவியோ உங்களுடைய பெண் துணையோ உங்கள் மேலே எரிந்து விழுந்து கொண்டு ஒரே உங்களை எரிச்சல் பட்டுக்கொண்டு உங்களை பேசிக்கொண்டிருப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு பெண்ணுக்கு உச்சக்கட்டம் என்பது மிக மிக முக்கியமானது. எனவே நான் முதலிலே சொன்னது போல இந்த குட் ஹோமோன், நல்ல ஹோமோன்கள் அல்லது நல்ல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள், அதாவது நல்ல வேதியியல் பொருட்கள் எல்லாம் என்ன செய்கிறது என்றால் ஒழுங்காக இருப்பதற்கு, ஒழுங்காக வெளியே வருவதற்கு இந்த ஒரு பெண்ணினுடைய உச்சக்கட்டம் என்பது மிகவும் முக்கியம். அடுத்ததாக இந்த பெண்ணுக்கு உச்சக்கட்டம் அடைகின்ற போது முதலிலே தசைகள் இறுகி, பிறகு முதலிலே நான் சொன்னது போல 10 தூக்க மாத்திரைகள் போடுவது போல, ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போடுவது போல, பிறகு இந்த தசைகள் எல்லாம் எந்த நிலையில் அடைகிறது? தளர்வு நிலையில் அடைகிறது. இதன் காரணமாக மனத்துக்கு மிகுந்த ஆழ்ந்த அமைதி ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆழ்ந்த அமைதி ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த ஆழ்ந்த அமைதியும் இன்றுமான நிலைமையும் தன்னுடைய டே டு டே லைஃபை ஒரு பெண் ஒழுங்காகவும், எவ்வளவு பிரச்சனைகள் பாரமாக இருந்தாலும் அதை ஒழுங்காக செய்வதற்கு இவை மிகுந்த உதவி செய்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த உச்சக்கட்டம் அடைகின்ற போதும் இந்த பெல்விக் ஃப்ளோ மசில் சொல்லுவோம், அதாவது இடுப்பெலும்பு தசைகள் எல்லாம் சுருங்கி விரிகின்றபடியினாலே அந்த பெண்ணுக்கு பிற்காலத்திலே இந்த யூவி ப்ரொலாப்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த கருப்பையும் அதனுடன் சேர்ந்த பகுதிகளும் கீழ் இறங்காமல் இருப்பதற்கு இது உதவி செய்கிறது. அதே நேரத்திலே இந்த சில பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும், சாதாரண நிலை, நார்மல் வெஜைனல் டெலிவரி என்று சொல்லுவோம், சாதாரண நிலையிலே அந்த பெண்களுக்கு பிள்ளை பிறந்தால் ஒரு கொஞ்ச காலம் போகும்போது சிறுநீரை அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. இருமுகின்ற போது, சிரிக்கின்ற போது, வயிற்றை அமர்த்துகின்ற போது சிறுநீர் கழிக்கப்படும். ஆனால் இந்த உச்சக்கட்டத்தின் போது இந்த பெல்விக் ஃப்ளோ மசில் என்று சொல்லப்படுகிற இடுப்பெலும்பு தசைகள் இறுக்கப்படுவதால் விரிந்து தளர்ந்து இருக்கின்றபடியினால இந்த பெண்களுக்கு இந்த கட்டுக்கடங்காமல் சிறுநீர் கழிப்பதை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இது உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது உங்களுக்கு தெரியும், இதய துடிப்பு வேகம் அதிகரிக்கிறது, இதயத்தோட இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. அதே நேரத்திலே அந்த பெண்ணினுடைய யோனி பகுதியிலே வெஜைனாலே திரவம் சுரக்கின்றது. எனவே அந்த வெஜைனா பகுதியிலே திரவங்கள் கூடுதலாக சுரக்கின்ற போது அந்த பெண்ணினுடைய இந்த யோனி பகுதி வராமல், ட்ரைனஸ் வராமல் பாதுகாக்கப்படுகிறது. ட்ரைனஸ் வராமல் பாதுகாக்கப்படுகின்ற போது இந்த சுரப்புகளின் காரணமாக அவர்களுக்கு இந்த கிருமி தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு ஆணுடைய வாழ்க்கையும் பெண்ணுடைய வாழ்க்கையும் பார்க்கின்ற போது, ஒரு ஆண் 17 to 18 வயசு வரைகின்ற போது தன் இன்ப உறுப்பில் இன்பம் இருப்பது, அந்த ஆண் உறுப்பிலே இன்பம் இருப்பதை அவர் தானாகவே அறிந்து கொள்ளுகிறார். ஆனால் ஆராய்ச்சிகளின்படி இது பல பெண்கள், 190% பெண்கள் இந்த தங்கள் உறுப்பிலே இருந்து இன்பம் ஏற்படுவதை உணர்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு 25 வயது வரை செல்வதாக தங்களிலே கண்டுபிடித்து இருக்கிறார். எனவே ஆண்கள் 17 to 18 வயசு என்று சொன்னால் பெண்கள் 20 to 25 வயதிலே அவர்களுக்கு அந்த நேரத்தில் தான் இந்த யோனி பகுதியில் இருந்து, இந்த கிளிட்டோரியஸ் என்ற பகுதியில் இருந்து இன்பம் ஏற்படுவதை அவர்களாலே அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.